அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை சீசன். ஐயப்பனுக்கு மாலை போட்டு அனைத்து பக்தர்களும் கடும் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை நம்பி மாலை போட்டு வருடந்தோறும் விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசை கலங்கடிக்கிற மாதிரி இசைவேணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயப்ப பக்தி பாடலை ஒரு தரக்குறைவாக பாடி அத்தனை பக்தர்களின் மனசை நோகடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்குது. ஐ ஆம் சாரி ஐயப்பா, நாங்கள் உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற வரியில் ஒரு வார்த்தையில பாட்டு படிச்சிருக்குது. நீ உள்ளே வர்றதுக்கு ஐயப்பன் கோயில் மும்பை ரெட் லைட் கிடையாது. ஒன்றை மாதிரி ஆளுக உள்ளே வர்றதுக்கு ஒரு புனித ஸ்தலம் அது. அதுக்கப்புறம் உன்னுடைய பெண்ணுரிமை, உன்னுடைய புரட்சி, உன்னுடைய புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒரு சமயத்துக்கிட்ட ஒரு மதத்துக்கிட்ட கொண்டு போய் ஏன் ஒரு புண்படுத்துறீங்க? ஒரு மதத்தை ஏன் எவ்வளோ புண்படுத்துறீங்க? உங்களுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்கள் விடுதலை வாங்கணும், பெண்களுக்கான விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற நீங்கள் முக்காடு போட்டவங்களை முக்காடு கழட்டி எரிஞ்சிட்டு வெளியில் வான்னு சொல்கிற தைரியம் வேணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த தைரியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிற இழிச்சா பசங்க தான் நாங்கள். அதான் உண்மை. எத்தனையோ பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பனை பக்தியாக வேண்டி போயிட்டு இருக்கும்போது கலங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடல். ஏன் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நம்பிக்கை வேணும், நம்பாமல் போங்க. உங்களை நம்புங்கன்னு சொல்ல நாங்கள் யாரும் தயாரில்லை. பட் எங்கள் நம்பிக்கையை தலையிட்டு நம்பாதையும் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. யார் மனசையும் புண்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சால் அது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கான்னு தெரியல. அது எனக்கு ஒன்றும் புரியல. கருத்துரிமை என்பதை தவறாக பயன்படுத்தாங்க. தயவு செய்து ஐயப்ப பக்தர்களோட மனசை நோடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறீங்க. அது ஒரு புனித ஸ்தலம். இதை கண்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. நானும் பார்த்துட்டேன். பட் நான் ஐயப்பனுக்கும் பெருசும் நேசிக்கிறது ஐயப்பன். எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது ஐயப்பன். இந்த வேலையை காப்பாற்றுறது ஐயப்பன் தான். என்னால் பொறுத்துக்க முடியாது. இதை கண்டிப்பாக பகிருங்கள். அவங்க இந்த மாதிரி யாருமே இனிமே படிக்கக்கூடாது பாட்டு. உன்ன மாதிரி ஒரு வழிபாட்டை தளத்தை புண்படுத்துகிற மாதிரி படிக்கும்போது அங்கேயே ஒரு நாக்கு அறுத்திருந்தா இன்னும் யாருமே படிக்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் யாருமே அப்படி செய்ய தயாராக இல்லை. வன்முறையை கையில் எடுக்க யாருமே தயாராக இல்லை. தயவு செய்து அமைதியாக